ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். ஆர்ஆர்பி குரூப் டிக்கான கிளாஸஸ் போயிட்டு இருந்ததா, நடுவில் கொஞ்சம் டிஸ்கண்டினியூ ஆகியிருக்கும். அதுக்கான ரீசன் என்னென்னா, ஆர்ஆர்பிக்கு நம்ம டெஸ்ட் பேட்சஸ் கொண்டு வரதுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கோம்ப்பா. அதனால் கொஞ்சம் நடுவில் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தோம். அகைன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நேற்று மேக்ஸ் கிளாஸ் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி ரீசனிங் கிளாஸ் பார்த்துடலாமா? 30 கொஷின்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், சால்வ் பண்ணிடலாம். ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் ஹவ் ஆர் யூ என்பது PLMKJT என்றும் வேர் யூ ஆர் என்பது JTMKSQ என்றும் குறியிடப்பட்டுள்ளது. இந்த மொழியில் வேர் என்பது எவ்வாறு குறியிடப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இந்த சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே நமக்கு எப்படி இருக்கும், இந்த 2 சென்டென்ஸ்லையுமே ஏதாவது ஒரு லெட்டர் காமனாக இருக்கும், ஒரு வேர்டு காமனாக இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி கோட் பண்ணியிருப்போம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஹவ் ஆர் யூ அப்படிங்கிறத PLMKJTன்னு கோட் பண்ணியிருக்காங்க. அதே போல் வேர் யூ ஆருங்கிறத JTMKSQன்னு கோட் பண்ணியிருக்காங்க. இங்கே ஆருங்கிறது காமனாக இருக்குது, யூங்கிறது காமனாக இருக்குது. அதே போல் கோடில் JT காமனாக இருக்குது, MKங்கிறது காமனாக இருக்குது. இப்போ ஹவோட கோட் தான் வந்து PL, வேரோட கோட் தான் நமக்கு SQ. கொஷினில் இப்போ என்ன கேட்குறாங்க, வேரோட கோடு என்னன்னு தானே கேட்குறாங்க. ஸோ SQங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஷின், ஒரு லெட்டரும் நம்பரும் இருக்க மாதிரி ஒரு லாங் சீரீஸ் கொடுத்துட்டாங்க. நம்பரும் சிம்பிளும் இருக்க மாதிரி. அவை ஒவ்வொன்றுக்கும் உடனடி முன்பாக ஒரு சின்னத்தையும் மற்றும் உடனடி பின்பாக ஒரு சின்னத்தையும் கொண்டுள்ள அத்தகைய எண்கள் எத்தனை இருக்கு? அப்போ அந்த எண்ணுக்கு முன்னாடி ஒரு சின்னம், அந்த எண்ணுக்கு பின்னாடி ஒரு சின்னம், அதாவது சிம்பிள் நம்பர் சிம்பிள்ங்கிற மாதிரி இருக்கணும். இதுதான் ஃபார்மேட். பார்த்தலாமா எத்தனை அந்த மாதிரி இருக்குன்னு. சிம்பிள் நம்பர் சிம்பிள், சிம்பிள் இங்கே இருக்கு பாருங்க, சிம்பிள் நம்பர் சிம்பிள் இருக்கா, சிம்பிள் நம்பர் சிம்பிள். அடுத்து இங்கே பக்கத்துலேயே இருக்கு சிம்பிள் நம்பர் சிம்பிள். அடுத்து பாருங்க சிம்பிள் நம்பர் சிம்பிள் தொடர்ந்து இருக்கு பாருங்க, சிம்பிள் நம்பர் சிம்பிள். வேறு ஏதாவது அந்த மாதிரி இருக்கா? வேறு எதுவும் அந்த மாதிரி தெரியல. ஸோ 3 தான் அந்த மாதிரி இருக்கு. ஸோ ஆப்ஷன் D3ங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். தேர்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். ABCDE மற்றும் F ஆகிய 6 நபர்கள் ஒரு கிடை வரிசையில் வடக்கு நோக்கி அமர்ந்துள்ளனர். ஓகே, ஸ்ட்ரெயிட் லைனில் எத்தனை பேர் உட்காந்துருக்காங்க? 6 பேர் உட்காந்துருக்காங்க. டி என்பவர் எஃப்இன் உடனடி இடதுபுறத்தில் அமர்ந்துள்ளார். டிங்கிறவங்க எஃப்ஓட உடனடி இடதுபுறத்தில் அமர்ந்திருக்காங்கன்ட்டாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க, சி என்பவர் பியின் இடதுபுறத்தில் 3ஆவதாக அமர்ந்துள்ளார். அப்போ ஏதாவது ஒரு இடத்துல வருவாங்க. சியை பற்றியோ இல்லை எஃப்ஐ பற்றியோ டியை பற்றியோ வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்களான்னு பார்ப்போம். ஏன்னா ஃபஸ்ட்டில் டியும் எஃப்ஐ பற்றி தான் கொடுத்துருக்காங்க. அடுத்த சென்டென்ஸ், அதை விட்டு அடுத்த சென்டென்ஸ் பார்த்தோன்னா, எஃப் என்பவர் சியின் உடனடி அருகாமையாளர் ஆவர். எஃப்ங்கிறவங்க சியோட பக்கத்தில் உட்காந்துருக்காங்க அப்படிங்கிறாங்க. அப்போ சி எங்கள் பக்கத்தில் உட்கார வச்சிடலாமா? இப்போ முன்னாடி சென்டென்ஸை சால்வ் பண்ணிடலாம். சி என்பவர் பியின் இடதுபுறத்தில் 3ஆவதாக அமர்ந்துள்ளார். சியோட 3ஆவது இடதுபுறத்தில் 1 2, அப்போ 3ங்கிறது பி இங்கே வருவாங்க. ஆமாவா? இப்போ அடுத்து இ என்பவர் சியின் வலதுபுறத்தில் அமர்ந்துள்ளார். சியோட வலதுபுறத்தில் இ உட்காந்துருக்காங்க. ஒரே ஒரு ஆள் தான் மிஸ்ஸிங். யாரு? ஏங்கிறவங்க. ஏவை இங்கே உட்கார வச்சிடலாம். சாரி, உடனடின்னு போட்டுட்டேன். இ என்பவர் சியின் வலதுபுறத்தில் தான், ஆனால் 2ஆவதாக அமர்ந்துள்ளார். வலதுபுறம் தான், ஆனால் 2ஆவது வலதுபுறம், செகண்டாக உட்காந்துருக்காங்க. அப்போ ஏ தான் இங்கே வருவாங்க. சரிங்களாப்பா? கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன். இப்போ அடுத்து ஏ என்பவர் இயின் உடனடி இடதுபுறத்தில் அமர்ந்துள்ளார். ஏவும் ஈயும் பக்கத்து அது அப்படிதான் வருவாங்களா? இடதுபுறத்தில் உட்காந்துருப்பாங்க. இப்போ கேள்வி என்ன கேட்குறாங்க, வரிசையின் வலது கோடி முனையில் அமர்ந்திருப்பவர் யார்? வலது கோடி முனைனா ரைட் கார்னரில் யார் உட்காந்துருப்பாங்க? பிங்கிறவங்க உட்காந்துருப்பாங்க. ஆப்ஷன் ஏங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர்.
3 டிஜிட் நம்பர் சீரிஸ் ஒன்று கொடுத்துட்டாங்களா? 3 டிஜிட் நம்பர் சீரிஸ் ஒன்று கொடுத்துட்டாங்க. இதை சால்வ் பண்ண சொல்கிறாங்க. கொஷினில் என்ன கேட்குறாங்க? மிகப்பெரிய எண்ணின் இரண்டாவது இலக்கத்தை மிகச்சிறிய எண்ணின் மூன்றாவது இலக்கத்துடன் கூட்டினால் வரும் விளைவு என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. மிகப்பெரிய எண்ணின் இரண்டாவது இலக்கம். இதில் இருக்கிறதுலே மிகப்பெரிய எண் என்னது? இதுதான் மிகப்பெரிய எண்ணா? 691ங்கிறது தான் மிகப்பெரிய எண். மிகப்பெரிய எண்ணுங்கிறது 691. இந்த 691ஓட இரண்டாவது இலக்கம்ங்கிறது செகண்ட் டிஜிட். செகண்ட் டிஜிட்டுங்கிறது 9. இந்த 9ஐயும் மிகச்சிறிய எண் மிகச்சிறிய எண்ணோட மிகச்சிறிய எண்ணுங்கிறது என்னது? 287ஆ? 287 286ங்கிறது இங்கே இருக்குது பாருங்கள். 286ங்கிறது தான் சின்ன நம்பர். இந்த 286ஓட மூன்றாவது இலக்கம் என்ன? மூன்றாவது இலக்கம் தான் சொல்கிறாங்க. மூன்றாவது இலக்கம் 6. இது ரெண்டையும் என்ன பண்ண சொல்கிறாங்க? கூட்டினால் என்ன வரும்னு கேட்குறாங்க. 9 + 6ங்கிறது 15. ஸோ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி 15. ஃபிஃப்த் கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க? மிஸ்ஸிங் நம்பர் சீரீஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. 157, 134, 111, 88, 65, கொஷின் மார்க். சீரீஸ் வந்து டிக்ரீசிங் ஆர்டரில் போகுது. ஸோ டிஃப்ரென்ஸ் பார்த்துடலாம். 157க்கும் 134க்குமான டிஃப்ரென்ஸ் 73, ஒரு 23ஆ? இதுலேயும் ஒரு 23 டிஃப்ரென்ஸ் ஆகுதா? இங்கே ஒரு 23 டிஃப்ரென்ஸ். அப்போ 23 டிஃப்ரெண்ட் ஆகி சீரீஸ் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 42ங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். சிக்ஸ்த் கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க? DEF, UV, W மற்றும் X ஆகிய 7 பெட்டிகள் ஒன்றன் மேல் ஒன்றாக வைக்கப்பட்டுள்ளன. ஆனால் அதே வரிசையில் இருக்க வேண்டிய அவசியமில்லை. 7 பெட்டிகள் இருக்கு. 1, 2, 3, 4, 5, 6, 7. 7 பெட்டி இருக்கு. ஆனால் இதே ஃபார்மேட்டில் கொடுத்துருக்க ஃபார்மேட்லேயே அடுக்கியிருக்கணுங்கிற அவசியம் இல்லைன்ட்டாங்க. எந்த ஃபார்மேட்டில் அடுக்கியிருக்கணுங்கிறத சொல்லியிருக்காங்க. பார்த்துடலாமா? U மட்டுமே Dக்கு மேலே வைக்கப்பட்டுள்ளது. U மட்டும்தான் Dக்கு மேலே இருக்குது அப்படின்ட்டாங்க. அப்போ Uக்கு மேலே வேறு யாருமே இல்லை. Dக்கு மேலே U மட்டும்தான் இருக்குது. அப்போ U தான் டாப்பில் வருவாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க? V மட்டுமே D மற்றும் Fக்கு இடையில் வைக்கப்பட்டுள்ளது. Vங்கிறது மட்டும்தான் Dக்கும் Fக்கும் நடுவில் இருக்குன்ட்டாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க? ஈக்கு கீழே எந்த பெட்டியும் வைக்கப்படவில்லை. ஈக்கு கீழே எந்த பெட்டியுமே இல்லைன்ட்டாங்க. அப்போ ஈக்கு கீழே யாருமே இல்லை. ஈ தான் கடைசி பெட்டியாக இருப்பாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க? டி மற்றும் டபிள்யூக்கு இடையில் 3 பெட்டிகள் மட்டுமே வைக்கப்பட்டுள்ளன. டிக்கும் டபிள்யூக்கும் நடுவில் 3 பெட்டி மட்டும்தான் இருக்குது. அப்போ 4வது பெட்டியாக டபிள்யூ வருவாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க? எக்ஸ் மற்றும் இப்போ ஒரே ஒரு இடம் தான் காலியாக இருக்குது. அந்த இடத்துல எக்ஸுங்கிற பெட்டியை போட்டுடலாம். இப்போ கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் மற்றும் ஈக்கு இடையில் எத்தனை பெட்டிகள் வைக்கப்பட்டுள்ளன? எக்ஸுக்கும் ஈக்கும் நடுவில் எத்தனை பெட்டி இருக்குது? ஒரே ஒரு பெட்டி இருக்குது. 1. அடுத்த கொஷின் 7th கொஷின். NEU RHW VKY ZNE என்ன சொல்கிறாங்க? அடுத்த சீரீஸில் அடுத்த நம்பர் என்னன்னு அடுத்த ஆல்ஃபபெட் என்னன்னு கேட்குறாங்க. ஆல்ஃபபெட்டிக்கல் மிஸ்ஸிங் சீரீஸ். இது வந்து நீங்கள் பொசிஷன் வேல்யூஸை வச்சு சால்வ் பண்ணலாம். சில இதை வந்து நீங்கள் ஜம்பிங் மெத்தட்லையும் சால்வ் பண்ணலாம். பாருங்கள், NRVZ, என்க்கு அப்புறம் OPQ ஆறுங்கிறது கொடுத்துருக்காங்க. ஆர்லேருந்து STU ஜம்ப் பண்ணி V கொடுத்துருக்காங்க. விலேருந்து WXY ஜம்ப் பண்ணி Z கொடுத்துருக்காங்க. அப்போ இசட்லேருந்து 3 ஆல்ஃபபெட் ஜம்ப் பண்ணி கொடுத்துருப்பாங்களா? இசட்லேருந்து ABCயை ஜம்ப் பண்ணி டிங்கிறது கொடுத்துருப்பாங்க. டி ஸ்டார்ட் ஆகிற ஆப்ஷனில் இருக்கிறது ஒரே ஒன்று தான், ஆப்ஷன் டி. ஸோ ஆப்ஷன் டிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து ஆல்ஃபபெட்டிக்கல் கிளஸ்டர் கொடுத்துட்டாங்க. இதையும் ஜம்பிங் மெத்தட்லேருந்தே சால்வ் பண்ணிடலாமா? FHK. எஃப்லேருந்து ஜியை ஜம்ப் பண்ணி ஹெச் கொடுத்துருக்காங்க. ஹெச்லேருந்து IJ ஜம்ப் பண்ணி K கொடுத்துருக்காங்க. அப்போ ஆப்ஷனில் இருக்கிறதும் அதே மாதிரி தான் இருக்குமா? ஆப்ஷன் ஃபர்ஸ்டில் ஜேங்கிறது இருக்குது, ஐங்கிறது இருக்குது. ஆப்ஷன் ஏலையும் ஆப்ஷன் டிலையும் ஜேங்கிறது இருக்கா? ஜேனா
கே ஜம்ப் பண்ணி எல் கொடுத்துருப்பாங்க. எல்லுலேருந்து எம்என் ஜம்ப் பண்ணி ஓ கொடுத்துருக்கணும். இந்த ஆப்ஷன் ஏலையும் ஆப்ஷன் டிலையும் பாருங்க, அப்படியே தான் சேமாக தான் இருக்குது. அப்போ ஆப்ஷன் பியும் வராது, ஆப்ஷன் சியும் வராது. ஏன்னா ஆப்ஷன் ஏவும் டியும் அந்த மாதிரி இருக்குது. இப்போ அடுத்த இது எடுத்துக்கலாம். ஓக்யூஎம்ங்கிறத எடுத்துக்கலாம். ஓலேருந்து பியை ஜம்ப் பண்ணி கியூ கொடுத்துருக்காங்க. எம் எப்படி வந்திருக்கோன்னா எம்லேருந்து என்ன ஜம்ப் பண்ணி தான் ஓங்கிறத கொடுத்துருப்பாங்க. ரிவர்ஸ் ஃபார்மேட்டில் வந்திருக்கு. அப்போ எஸ்லேருந்து டியை ஜம்ப் பண்ணி, இது வந்து ஆப்ஷன் ஏ. இதில் எஸ்லேருந்து டியை ஜம்ப் பண்ணி யூ கொடுத்துருப்பாங்க. இங்கே ஆறுங்கிறது கொடுத்துருக்காங்க. இங்கே ஆப்ஷனில் ஆறு ஜம்ப் பண்ணி எஸ்ஸுங்கிறது வந்திருக்காது. கியூலேருந்து ஆறு ஜம்ப் பண்ணி தான் எஸ்ஸுங்கிறது வந்திருக்கும். எஸ்ஸு டிஏ யூ, கியூலேருந்து ஆறு ஜம்ப் பண்ணி எஸ் வந்திருக்கும். எஸ்லேருந்து டி ஜம்ப் பண்ணி யூ வந்திருப்பாங்க. அப்போ இங்கே கியூங்கிறது வந்திருக்கணும். என்ன வந்திருக்கணும்னா ஜேஎல்ஓ எஸ் யூ கியூங்கிறது வந்திருக்கணும். இது எந்த ஆப்ஷனில் இருக்குது? ஆப்ஷன் டியில் இருக்குது. ஆப்ஷன் டிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். நம்பர் சீரீஸ், மிஸ்ஸிங் நம்பர் சீரீஸ் கொடுத்துட்டாங்க. 39, 81, 243, 721. இதை எடுத்து எழுதணுங்கிற அவசியம் கூட இல்லை. இன்டூ 3 பார்த்தாலே உங்களுக்கு தெரியணும். எவ்வளோ சம் சால்வ் பண்ணிட்டோம்லப்பா. இந்த மாதிரி மிஸ்ஸிங் நம்பர் சீரீஸில் நிறைய சம் சால்வ் பண்ணிட்டோம். நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஒரு கொஷின் பேப்பர்லேயுமே எப்படியோ 2 சம் 3 சம் கேட்டுறாங்க. அது இல்லாமல் இந்த மாதிரி நம்பரும் ஆல்ஃபபெட்டும் மிக்ஸ் ஆன சீரீஸ்லேயும் ஒரு நம்பர் கொடுத்துட்றாங்கல்ல, அந்த ஃபைனல் நம்பர், அதுலேயுமே ஒரு நம்பர் சீரீஸ் மாதிரி ஒன்று ஜாயின் ஆகுது. சரி, இதை பார்த்தீங்கன்னா 3 × 3 9, 9 3s are 27, 27 × 3ங்கிறது 81. ஸோ இந்த கொஷினுக்கான ரைட் ஆன்சர் 27. சரியா போச்சா? அடுத்த கொஷின் 10th கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு பெரிய நம்பர் டிஜிட் கொடுத்துட்டாங்க. 612374 என்ற எண்ணில் உள்ள ஒவ்வொரு இரட்டைப்படை இலக்கத்துடனும் ஒன்று கூட்டப்பட்டு மற்றும் ஒவ்வொரு ஒற்றைப்படை இலக்கத்துடனும் ஒன்று கூட்டப்படுகிறது எனில், ஓகே, என்ன சொல்கிறாங்கன்னா ஈவன் நம்பரோடையும் +1 ஆட் பண்ணுறாங்க, ஆட் நம்பரோடையும் +1 ஆட் பண்ணுறாங்க. இந்த கொடுத்துருக்க நம்பரோட அப்படி ஆட் பண்ணுறப்ப இவ்வாறு உருவாக்கப்பட்ட புதிய எண்ணில் அனைத்து ஒற்றைப்படை இலக்கங்களின் கூட்டுத்தொகை என்னவாக இருக்கும்? எல்லா ஆட் நம்பரோட அடிஷன் என்னவா இருக்கும்னு கேட்குறாங்க. கொஷினை ஃபஸ்ட் எழுதிடலாம். 612374. இதுலேருந்து ஈவன் நம்பரோடையும் +1 தான் பண்ண போகிறோம், ஆட் நம்பரோடையும் +1 தான் பண்ண போகிறோம். அப்போ எல்லா நம்பரோடையும் +1 தான் பண்ணுறோமா? அப்போ சிம்பிளாக +1 பண்ணிடலாம். 7 2 3 4 8 and 5. இப்போ என்ன சொல்கிறாங்க? எல்லா ஆட் நம்பரையும் ஆட் பண்ண சொல்கிறாங்க. 7ங்கிறது ஆட் நம்பர், 3ங்கிறது ஆட் நம்பர், 5ங்கிறது ஆட் நம்பர். 10 15. ஸோ இந்த கொஷினுக்கான ரைட் ஆன்சர் 15. 11th கொஷின் என்ன சொல்கிறாங்க? நம்பர் சீரீஸ், ஒரு பெரிய நம்பர் சீரீஸ் கொடுத்துட்டாங்க. அவை ஒவ்வொன்றுக்கும் உடனடி முன்பாக ஒரு இரட்டைப்படை எண்ணையும் மற்றும் உடனடி பின்பாக ஒரு பகா எண்ணையும் கொண்டுள்ள அத்தகைய இரட்டைப்படை எண்கள் எத்தனை உள்ளன அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ஃபஸ்ட்டு வந்து இரட்டைப்படை எண் வந்துடணும். இரட்டைப்படை எண்ணுக்கு முன்னாடி ஒரு இரட்டைப்படை எண், அந்த இரட்டைப்படை எண்ணுக்கு பின்னாடி ஒரு ப்ரைம் நம்பர், பகா எண் வந்துடணும். ப்ரைம் நம்பர்னால் என்னங்கிறத நம்ம நிறைய டைம் பார்த்துட்டோம். ப்ரைம் நம்பர்னால் ஒன்று அந்த நம்பரால் டிவிசிபிள் ஆகணும், இல்லைன்னா அதை தாண்டி 1ஆல் டிவிசிபிள் ஆகணும். இப்போ 2ங்கிறது ப்ரைம் நம்பராக இல்லையாங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது? 2ஓட டிவிசிபிள் நம்பர்ஸ்லாம் என்ன? 2 வந்து 2ஆல் தான் டிவிசிபிள் ஆகும், இல்லை 1ஆல் டிவிசிபிள் ஆகும். 3ஓட டிவிசிபிள் பார்த்துட்டிங்கன்னா 3ங்கிறது 3ஆல் டிவிசிபிள் ஆகும், அப்படி இல்லைன்னா 1ஆல் தான் டிவிசிபிள் ஆகும். இதே வந்து 6 எடுத்துக்கிட்டிங்கன்னா 6க்கு டிவிசிபிலிட்டி ரூலுங்க, 6க்கு நிறைய நம்பரால், 6ங்கிற நம்பர் நிறைய நம்பரால் டிவிசிபிள் ஆகும். என்ன நம்பரால் டிவிசிபிள் ஆகும்? 2ஆல் டிவிசிபிள் ஆகும், 3ஆல் டிவிசிபிள் ஆகும், 6ஆல் டிவிசிபிள் ஆகும், அகெயின் 1ஆல் டிவிசிபிள் ஆகும். இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக மற்ற நம்பர்ஸால் டிவிசிபிள் ஆகக்கூடாது. 2ங்கிற நம்பர் 2ஆலே டிவிசிபிள் ஆகணும், அப்படி இல்லைன்னா 2ங்கிற நம்பர் 1ஆல் டிவிசிபிள் ஆகணும். அதுதான் ப்ரைம் நம்பர். அதால் வகுப்படணும். டிவிசிபிள்னா அதால் வகுப்படணும்.
சரிங்களா? புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். இப்ப பார்த்தீங்கன்னா, ஈவன் நம்பர், பிரைம் நம்பர்ன்னு இருக்கு. ஈவன் நம்பர் இங்க ஈவன் நம்பர் என்னது? 2 ஈவன் நம்பர் தொடர்ந்து வரணும். பின்னாடி ஒரு பிரைம் நம்பர் வரணும். இங்க பார்த்தீங்கன்னா, 4, 2ங்கிறது ஈவன் நம்பர், 3ங்கிறது பிரைம் நம்பரா? இதோ இங்க பார்த்தோம் பாருங்க. 4, 2ங்கிறது ஈவன் நம்பர், 3ங்கிறது பிரைம் நம்பர். வேற என்ன அந்த மாரி இருக்கு? 2 ஈவன் நம்பர் வரணும், ஒரு பிரைம் நம்பர் வரணும். இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். 2, 8ங்கிறது பிரைம் நம்பர், 7ங்கிறது 2, 8ங்கிறது ஈவன் நம்பர், 7ங்கிறது பிரைம் நம்பர். 7ங்கிறது எப்படி பிரைம் நம்பர்? 7ங்கிறது 7ஆல டிவிசிபிள் ஆகும். அது இல்லன்னா 1ஆல டிவிசிபிள் ஆகும். வேற என்ன நம்பர் அந்த மாரி இருக்கு? இங்க பார்த்தீங்கன்னா, 865ங்கிறது இருக்கு பாருங்க. 865 8ம் 6ம் ஈவன் நம்பர், 5ங்கிறது பிரைம் நம்பர். சரிங்களா? வேற ஏதாவது அந்த மாரி இருக்கா? வேற எதுவும் அந்த மாரி இல்ல. ஸோ எத்தன செட் அந்த மாரி இருக்கு? 3 அந்த மாரி இருக்கு. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ரைட் ஆன்சர் 3. 12th கொஸ்டின் பார்த்துடலாமாப்பா? 12th கொஸ்டின். In a certain code language, rat able runங்கிறது EIBM WXன்னு கோட் பண்ணா, cap rat antங்கிறத எப்படி கோட் cat rat antங்கிறத BMIYDEன்னு எழுதியிருக்காங்க. அப்போ ரேட்டோட கோடு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. 2 இதுலேயுமே ரேட்டுங்கிறது காமனாக இருக்கா? காமனாக இருக்கப்ப அதோட கோடும் காமனாக இருக்குமா? எது காமனாக இருக்குது? பிஎம்ங்கிறது காமனாக இருக்குது. ஸோ ரேட்டோட கோட் பிஎம். பிஎம்னா ரேட். அடுத்த கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க? பேஸ்ட் ஆன் த இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் NETIங்கிறத எதோட ரிலேட் பண்ணியிருக்காங்க? XODSன்னு ரிலேட் பண்ணியிருக்காங்க. PSHWவை LCRGன்னு எழுதியிருக்காங்க. அப்போ FWLAவை எப்படி கோட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் அனலைஸ் பண்ணுறப்ப எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டு வந்து பிபிங்கிறது இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஒன்று செகண்டாக இருக்கிற ஆல்ஃபபெட்ஸை கோட் பண்ணலாம், இல்லைனா தேர்டாக இருக்க ஆல்ஃபபெட்ஸை கோட் பண்ணலாம். சரி, இப்போ இது கோடிங் எப்படி பண்ணியிருக்காங்கங்கிறத பார்த்துடலாமா? NETIங்கிறத XODSன்னு எழுதியிருக்காங்க. அப்படிங்கிறப்ப ஈயோட பொசிஷன் வேல்யூன்னா நம்ம சென்டர் இதை மட்டும்தான் எடுத்துக்க போகிறோம். செகண்ட் ஆல்ஃபபெட்டை மட்டும் எடுத்துக்கலாம். 5, ஓங்கிறது 15. அப்போ +10ன்னு பண்ணியிருக்காங்க. டீங்கிறது 20, டிங்கிறது 4. இங்கேயும் +10 தான் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அப்போ +10+10ங்கிற ஃபார்மேட்டில் கோட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அப்போ FWLA டபிள்யூவோட பொசிஷன் வேல்யூ என்ன? 23. 23லேருந்து +10ன்னா நமக்கு என்ன வருது? 33ங்கிறது. 33rd பொசிஷனில் நமக்கான ஆல்ஃபபெட் என்ன இருக்குது? ஜிங்கிற ஆல்ஃபபெட் இருக்குது. சரிங்களா? இதை 26, 27, 28, 29 அப்படியே ஆட் பண்ணிட்டு போனீங்கன்னா ஜியோட பொசிஷன் வேல்யூ 33ன்னு வரும். சரி, அப்படி இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் ஆல்ஃபபெட்டை பார்க்கலாம். எல்லோட பொசிஷன் வேல்யூ என்ன? 12. 12ஓட +10 ஆட் பண்ணோன்னா 20. 22nd பொசிஷனில் விங்கிற ஆல்ஃபபெட் இருக்குது. அப்போ செகண்ட் ஆல்ஃபபெட் ஜின்னு வந்திருக்கும், தேர்ட் ஆல்ஃபபெட் வின்னு வந்திருக்கணும். செகண்ட் ஆல்ஃபபெட் ஜின்னு இருக்குது, தேர்ட் ஆல்ஃபபெட் வின்னு இருக்குது. ஆப்ஷன் பிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? அடுத்த கொஷின். 14th கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க? ஹவு மெனி ஆட் நம்பர்ஸ் ஆர் தேர்? எத்தனை ஆட் நம்பர்ஸ் இருக்குது? தேர் ஆர் இம்மீடியட்லி ப்ரெசீடட் பை அன் ஆட் நம்பர் அண்ட் இம்மீடியட்லி ஃபாலோட் பை அன் ஈவன் நம்பர். அப்போ எந்த ஃபார்மேட்டில் கேட்குறாங்க? ஆட் நம்பர் இருக்கணும், அதுக்கு பின்னாடி ஒரு ஈவன் நம்பர் இருக்கணுங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆட் நம்பர் அதுக்கு பின்னாடி ஒரு ஈவன் நம்பர் இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே ஆட் நம்பர் எங்கே இருக்குது? 3, 5ங்கிறது ஆட் நம்பர், ஆனால் 1ங்கிறது ஈவன் நம்பர் இல்லைல்ல. ஆனால் 5, 1ங்கிறது ஆட் நம்பர், 1ங்கிறது ஈவன் நம்பர். இந்த செட் எடுத்துக்கலாமா? 5, 1, 2ன்னு எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 7, 7, 4ன்னு எடுத்துக்கலாம். 7ங்கிறது ஆட் நம்பர், 7ங்கிறது ஆட் நம்பர், 4ங்கிறது ஈவன் நம்பர். ஆட் நம்பர் ஈவன் நம்பர்னு இருக்கணும். இங்கே பாருங்கள், ஆட் நம்பர் ஈவன் நம்பர். 3, 3ங்கிறது ஆட் நம்பர், 4ங்கிறது ஈவன் நம்பர். வேறு எது அந்த மாதிரி இருக்கு?
வேறு எதுவும் அந்த மாதிரி இல்லை. அப்போ 3 இது அந்த மாதிரி இருக்குது. ஆப்ஷன் சி 3ங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். 15th question. In a certain code language A plus B பிளட் ரிலேஷன்லேருந்து ஒரு சம் கொடுத்துருக்காங்க. தமிழில் சால்வ் பண்ணிடலாம். G'(E)ங்கிறது என்றால் ஏ என்பவர் பியின் மகள்னு ஆகுதா. அப்போ ஜிங்கிறவங்க ஈயோட மகள்ங்கிறாகுது. ஜிங்கிறவங்க ஈயோட மகள். இந்த பிளட் ரிலேஷனில் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா ஆல்ரெடி ஒரு கிளாஸில் பிளட் ரிலேஷனை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம்ப்பா. அந்த கிளாஸோட லிங்க் வேணும்னா நான் கீழே தரேன். அதை பார்க்காம பிளட் ரிலேஷன் புரியல அப்படின்னீங்கன்னா புரியாது. சரிங்களா. ஜிஇ ஜிங்கிறவங்க ஈயோட பொண்ணுன்ட்டாங்க. அடுத்து E'(C)ங்கிறது தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஈங்கிறவங்க சியோட பொண்ணுங்கிற மாதிரி ஆகும். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, சி ப்ளஸ் கே. ப்ளஸ்னா என்ன சொல்லிட்டாங்க, தாயின்னு அர்த்தம். அப்போ சிங்கிறவங்க கேயோட தாய். கேயோட ஜெண்டர் நமக்கு தெரியாது. இப்போ K'(P)ன்னு கொடுத்துருக்காங்க. K'(P)னா என்ன, கே என்பவர் கேங்கிறவங்க பியோட பொண்ணுன்ட்டாங்க. சியோட பொண்ணு கே, பியோட பொண்ணும் கே. ஆனால் சியோட ஜெண்டர் வந்து அம்மா. சிங்கிறவங்க அம்மானா அப்போ பி வந்து அப்பாவாக இருப்பாங்களா. இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருப்பாங்க. இவங்களுக்கு 2 குழந்தைங்க. ஒரு பொண்ணு வந்து ஈங்கிறவங்க, இன்னொரு பொண்ணுங்கிறது கேங்கிறவங்க. ஈயோட பொண்ணு தான் வந்து ஜி. இப்போ என்ன கேள்வியில் கேட்குறாங்க, கே என்பவர் ஜிக்கு என்ன உறவு, கேங்கிறவங்க ஜிக்கு என்ன உறவு, அம்மாவோட சிஸ்டருங்கிறது தானே. ஓகே. இப்போ கேங்கிறவங்க இங்கே ஆப்ஷனில் பாருங்கள், 2யுமே கொடுத்துருக்காங்க. மதர் சிஸ்டர்னு கொடுத்துருக்காங்க, சிஸ்டர்ஸ் டாட்டர்னுங்கிறதும் கொடுத்துருக்காங்க. இப்போ ஜிங்கிறவங்க கேக்கு என்ன உறவு அப்படின்னா அக்காவோட பொண்ணு. ஆனால் இங்கே என்ன கேட்குறாங்க, கேங்கிறவங்க தான் ஜிக்கு என்ன உறவுன்னு கேட்குறாங்க. அப்போ கேங்கிறவங்க யார், அம்மாவோட சிஸ்டர். ஆப்ஷன் ஏ அம்மாவோட சிஸ்டருங்கிறது தான் கரெக்டு. கேங்கிறவங்க ஜிக்கு என்ன உறவு, இது கொஞ்சம் பார்த்துக்கோங்கப்பா. கேங்கிறவங்க ஜிக்கு என்ன உறவாகுது, ஆன்ட்டி ஆகுது, அத்தை ஆகும். அத்தை ஆன்ட்டி இங்கிலீஷில் அத்தைன்னு சொல்லுவாங்க. தமிழில் என்னன்னு சொல்லுவாங்க, அம்மா கூட பிறந்தவங்கள பெரியம்மா சித்தின்னு சொல்லுவாங்களா. அப்படிங்கிறப்ப அம்மாவோட கூட பிறந்த சகோதரி, மதர் சிஸ்டருங்கிறது உறவாகும். அடுத்த கொஷின். நிஷாந்த் ஏ புள்ளியிலிருந்து தொடங்கி வடக்கு நோக்கி 45 கிலோமீட்டர் செல்கிறார். வடக்கு நோக்கி 45 கிலோமீட்டர் செல்கிறார். அடுத்து பின்னர் வலதுபுறம் திரும்பி 44 கிலோமீட்டர் செல்கிறார். கிலோமீட்டர் செல்கிறார். பின்னர் வலதுபுறம் திரும்பி 60 கிலோமீட்டர். பின்னர் வலதுபுறம் திரும்பி 60 கிலோமீட்டர் செல்கிறார். பின்னர் வலதுபுறம் திரும்பி 56 கிலோமீட்டர் செல்கிறார். பின்னர் வலதுபுறம் திரும்பி 56 கிலோமீட்டர் செல்கிறார். அவர் இறுதியாக வலதுபுறம் திரும்பி 15 கிலோமீட்டர் செல்கிறார். இந்த கடைசி பாயிண்ட்டை பின்னு எடுத்துக்க சொல்லிட்டாங்க. முன்னாடி பாயிண்ட் ஏன்னு எடுத்துக்க சொல்கிறாங்க. பாயிண்ட் ஏலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. திரும்ப அவர் பாயிண்ட் ஏக்கு ரீச் பண்ணுறதுக்கு எவ்வளோ கிலோமீட்டர் போகணுங்கிறாங்க. இங்கே டோட்டலாக 54 கிலோமீட்டர் இருக்குது. மேலே ஒரு 44 கிலோமீட்டர் இருக்குது. 54லேருந்து 56லேருந்து 44 போச்சுன்னா 12 கிலோமீட்டரா. இந்த 12 கிலோமீட்டர் ஈஸ்ட் டைரெக்ஷனில் நடந்தார்னா அவர் வந்து ஏங்கிற பாயிண்ட்டை ரீச் பண்ணிடலாம். இப்போ 12ங்கிறது இங்கே தான் இருக்குது. 12 கிழக்கு நோக்கி நடந்தார்னா பாயிண்ட் ஏவை ரீச் பண்ணிடலாம். 17வது கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, 62 people are standing in a horizontal row facing north. 62 பேர் நார்த் பார்த்த மாதிரி இருக்காங்க அப்படின்ட்டாங்க. ஷலோக் இஸ் அட் த 20th பொசிஷன். எஸ்ங்கிறவங்க எஸ்ன்னு எடுத்துக்கலாம். எஸ்ங்கிறவங்க 20th பொசிஷன் ரைட்லேருந்து இருக்காங்க. ரைட் ஹேண்ட்லேருந்து எஸ்ங்கிறவங்க 20th பொசிஷனில் இருக்காங்களாம். பிப்ளவ் பின்னு எடுத்துக்கலாம். பிங்கிறவங்க 45th பொசிஷன். பிங்கிறவங்க லெஃப்ட்லேருந்து பார்க்குறப்ப 45th பொசிஷனில் இருக்காங்களாம். இப்போ என்ன கேட்குறாங்க,
2 பேத்துக்கு நடுவுல எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்குறாங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் பெர்சன்ஸ் இந்த ரோ எத்தனை பேரு? டோட்டலா இந்த ரோல எத்தனை பேர் இருக்காங்க? 62 பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்ப இத நம்ம யூசுவலா சால்வ் பண்ற மாரி சால்வ் பண்ண முடியாது. இதுக்கு லெஃப்ட் டைரக்ஷன், ரைட் டைரக்ஷன் கண்டுபிடிச்சு தான் சால்வ் பண்ற மாரி இருக்கும். இப்ப இவங்களோட ரைட் பொசிஷன், ஓட ரைட் பொசிஷன் தெரியும். ஓட லெஃப்ட் பொசிஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஓட லெஃப்ட் பொசிஷன் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா 62லேருந்து இந்த 60 மைனஸ் பண்ணி +1 ஆட் பண்ணோம்னா இவங்களோட ஓட லெஃப்ட் பொசிஷன் தெரிஞ்சிடும். 43ங்கிறது தான் லெஃப்ட் பொசிஷன். இப்போ ஓட லெஃப்ட் பொசிஷன் ஓட லெஃப்ட் பொசிஷனும் நமக்கு தெரியும், ஓட லெஃப்ட் பொசிஷனும் தெரியும். அப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா 2 பேத்துக்கு நடுவில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரிஞ்சிருமா? இதுலேருந்து 43 மைனஸ் பண்ணி இது வந்து ஓட லெஃப்ட் பொசிஷன், இது வந்து ஓட லெஃப்ட் பொசிஷன். இதுலேருந்து -1 பண்ணோம்னா 2 பேத்துக்கு நடுவில் எத்தனை பேர் இருக்காங்க? ஒருத்தர் தான் இருக்காங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் இன் பிட்வீன் தெம் எத்தனை பேர்? எஸ்ஸுக்கும் பிக்கும் நடுவில் ஒரே ஒருத்தர் தான் இருக்காங்க. இப்போ அடுத்த கொஷின். கூற்றுல என்ன சொல்கிறாங்க? சில தண்டவாளங்கள் கார்கள் ஆகும். சில தண்டவாளங்கள் கார்னு சொல்லிட்டாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க? எந்த காரும் பேருந்து அல்ல. ஒரு கார் கூட பஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. பேருந்து அல்லன்னு சொல்லிட்டாங்க. இப்போ முடிவில் என்ன சொல்கிறாங்க? சில தண்டவாளங்கள் பேருந்துகள் ஆகும். சில தண்டவாளங்கள் பேருந்துகள் ஆகுமா? அது நமக்கு தெரியாது. இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். சில கார்கள் தண்டவாளங்கள் ஆகும். சில கார்கள் வந்து தண்டவாளங்கள் ஆமா. சில கார்கள் வந்து தண்டவாளங்கள் தான். ஸோ கன்க்ளூஷன் 2 ஃபாலோ ஆகுது. அப்போ ஒன்லி கன்க்ளூஷன் 2 ஃபாலோஸ். முடிவு 2 மட்டுமே பின்பற்றுகின்றன. இதுதான் கரெக்ட். அடுத்து 19th கொஸ்டின்ல என்ன சொல்றாங்க? PQ, RS, T மற்றும் U ஆகிய 6 நபர்கள் ஒரு வட்ட மேசையை சுற்றி மேசையின் மையத்தை நோக்கி அமர்ந்துள்ளனர். சென்டர் பார்த்த மாதிரி 6 பேர் சென்டர் பார்த்த மாதிரி உட்காந்துருக்காங்க. 1 2 3 4 5 6 பேர் உட்காந்துருக்காங்கன்ட்டாங்க. ரைட்டு. இப்போ என்ன சொல்றாங்க? எஸ் மற்றும் டிக்கு இடையில் சரியாக 2 நபர்கள் மட்டுமே அமர்ந்துள்ளனர். எஸ்ஸுக்கும் டிக்கும் நடுவில் 2 பேர் மட்டும்தான் உட்காந்துருக்காங்கன்ட்டாங்க. அப்போ எஸ் டீயே எங்கே வேணால் போடலாம், அப்படிதானே? சரி, அப்போ டீயை நான் இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கிறேன், எஸ்ஸை இங்கே நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து என்ன சொல்கிறாங்க? யூ என்பவர் டீக்கு உடனடி இடதுபுறத்தில் அமர்ந்துள்ளார். யூங்கிறவங்க டீயோட உடனடி இடதுபுறத்தில் அமர்ந்திருக்காங்க. அடுத்து ஆர் என்பவர் எஸ் மற்றும் கியூ ஆகிய இருவருக்கும் உடனடி அருகாமையாளர் ஆவர். ஆறுங்கிறவங்க எஸ்ஸுக்கும் கியூக்கும் நடுவில் உட்காந்துருக்காங்க. அப்போ ஆர் இங்கே வருவாங்களா? எஸ்ஸுக்கும் கியூக்கும் நடுவில் ஆர் உட்காந்துருக்காங்க. இப்போ ஒரே ஒரு ஆள் தான் மிஸ்ஸிங். யார்? பிங்கிறவங்க. பி இங்கே ப்ளேஸ் பண்ணிடலாம். அடுத்து என்ன சொல்கிறாங்க? எஸ் மற்றும் யூக்கு அருகில் ஆகிய இருவரின் உடனடி அருகாமையில். ஓகே, 2 பேத்துக்கும் நடுவில் யார் உட்காந்துருக்காங்க? பிங்கிறவங்க உட்காந்துருக்காங்க. தமிழோட ஃபாண்ட் ரொம்ப குட்டியாக இருக்குல்லப்பா. அடுத்து பிடிஎஃப்லேருந்து சரி பண்ணிக்கலாம். நம்பர் சீரீஸ்லேருந்து ஒரு கொஷின் 8, 12, 21, 37, கொஷின் மார்க் 98 கொடுத்துருக்காங்க. இது இன்க்ரீசிங் ஆர்டரில் இருக்கா? ஆட் பண்ணிட்டு பார்க்கலாம். 8 + 4 தான் 12, 12 + 9 நமக்கு 21, 21 + 16 என்ன பண்ணியிருக்காங்க? 2 ஸ்கொயர், 3 ஸ்கொயர், 4 ஸ்கொயர், 5 ஸ்கொயருங்கிறது 25. இதுலேருந்து 25லேருந்து இதை ஆட் பண்ணால் 62வா? 37 + 25 நமக்கு 62. ஸோ கரெக்ட் ஆன்சர் 62. 21st கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க? 57184336 என்ற எண்ணில் உள்ள ஒவ்வொரு ஒற்றைப்படை இலக்கத்துடனும் 2 கூட்டப்பட்டு ஆட் நம்பரோட +2 ஆட் பண்ணுறாங்க. மற்றும் ஒவ்வொரு இரட்டைப்படை இலக்கத்துடனும் 3 கழிக்கப்படுகிறது. -3 பண்ணுறாங்க. எனில் இவ்வாறு உருவாக்கப்பட்ட புதிய எண்ணில் மிகப்பெரிய மற்றும் மிகச்சிறிய இலக்கத்திற்கும்
இடையே உள்ள வித்தியாசத்து என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க, ஆட் நம்பரோட +2 ஆட் பண்ணிட்டு ஈவன் நம்பரோட -3 பண்ணிட்டு மிகப்பெரிய எண்ணுக்கும் மிகச்சிறிய எண்ணுக்குமான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஆட் நம்பர்னா +2 பண்ணோமா, 7ங்கிறதும் ஆட் நம்பர் +2, 1ங்கிறதும் ஆட் நம்பர் +2, 3ங்கிறது ஆட் நம்பர் +2, 5 + 2 7, 7 + 2 9, 1 + 2 3, 3 + 2 5. அப்போ ஈவன் நம்பரோட என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, -3 பண்ண சொல்லியிருக்காங்க. 8ல் -3 போச்சுன்னா 5, 4ல் -3 போச்சுன்னா 1, 6ல் -3 போச்சுன்னா 3. இதுதான் நமக்கு ஃபைனலாக கிடைச்ச நம்பர். இந்த நம்பர்லேருந்து என்ன பண்ணணும், மிகப்பெரிய எண்ணோட மிகச்சிறிய எண்ணோட டிஃப்ரென்ஸ் என்ன, 9 + 9 - 1ங்கிறது 8. கரெக்ட் ஆன்சருங்கிறது 8. ப்ளஸையும் மைனஸையும் இன்டர்சேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க, மல்டிப்ளிகேஷனையும் டிவிஷனையும் இன்டர்சேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. 59 மைனஸ்னா ப்ளஸ்ஸா 72, மல்டிப்ளிகேஷன்னா டிவைடட் பை 8, ப்ளஸ்னா மைனஸு 64, டிவிஷன்னா மல்டிப்ளை பை 4, மல்டிப்ளிகேஷன்னா டிவைடட் பை 8, மைனஸ்னா +16, டிவிஷன்னா மல்டிப்ளை பை 3. 8ஆ, இது ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா, சரி இதெல்லாம் கடைசியாக பண்ணிக்கலாம், இது மல்டிபிள் பண்ணிடலாம். 59 + 9 - 8 4 are 32, இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோன்னா 48. என்ன ஆகுது, 168ஆ, 6 8 4 8னா 116ஆ, 116லேருந்து 32 மைனஸ் பண்ணோன்னா 4 84ங்கிறது தான் ஆன்சர். சில ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன். சில கடிகாரங்கள் அத்திப்பழங்களா, சில கடிகாரங்கள் அத்திப்பழங்கள், சில கடிகாரங்கள் வந்து அத்திப்பழம்னு சொல்லிட்டாங்க. அனைத்து கப்பல்களும் ராஜாக்கள்னு சொல்லிட்டாங்க. எந்த அத்திப்பழங்களும் கப்பல்கள் அல்ல. ஒரு அத்திப்பழம் கூட கப்பல் இல்லைன்ட்டாங்க. இது கடிகாரம். இப்ப அனைத்து கப்பல்களும் ராஜாக்கள், எல்லா கப்பலும் ராஜான்னு சொல்லிட்டாங்க. இப்போ கன்க்ளூஷன்ல என்ன சொல்றாங்க, சில ராஜாக்கள் அத்திப்பழங்கள் அல்ல, சில ராஜாக்கள் அத்திப்பழங்களா இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆமாவா, சில ராஜாக்கள் அத்திப்பழமா இருக்காது, ஏன்னா கப்பல் எதுவுமே அத்திப்பழம் இல்லைன்ட்டாங்கல்ல. ஸோ கன்க்ளூஷன் 1 ஃபாலோ ஆகுது. அடுத்து என்ன சொல்றாங்க, சில கடிகாரங்கள் கப்பல்கள். சில கடிகாரம் வந்து கப்பல் ஆகுமா, அது நமக்கு தெரியாது. ஸோ அதை கேன்சல் பண்ணிடலாம். முடிவு 1 மட்டும்தான் ஃபாலோ ஆகுது. கன்க்ளூஷன் ஒன்லி கன்க்ளூஷன் 1 ஃபாலோஸ். 24வது கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க, இதுதான் சொன்னேன், ஆல்ஃபபெட்டிக்கலும் நம்பரும் சேர்ந்தாப்புல ஒரு சீரீஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிறது பிபின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ டைரெக்டாக செகண்ட் ஒன்க்கு போயிடலாமா. OQSU கொடுத்துருக்க செகண்ட் ஆல்ஃபபெட்டை மட்டும் டைரெக்டாக எடுத்துக்கிட்டேன்ப்பா. இப்போ ஓக்கு அப்புறம் PQக்கு அப்புறம் ஆரை ஜம்ப் பண்ணி எஸ் கொடுத்துருக்காங்க. எஸ்க்கு அப்புறம் டீயை ஜம்ப் பண்ணி யூ கொடுத்துருக்காங்க. யூலேருந்து வியை ஜம்ப் பண்ணி டபிள்யூ கொடுத்துருக்காங்க. அப்போ செகண்ட் ஆல்ஃபபெட்டுங்கிறது டபிள்யூங்கிறது வரணும். இங்கே பிடபிள்யூன்னு இங்கேயும் இருக்குது, பிடபிள்யூங்கிறது இங்கேயும் இருக்குது. அப்போ நம்பர் என்னங்கிறத தான் கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்கள், 22 31 40 49 இதுவே ஒரு நம்பர் சீரீஸா, இதை தான் சொன்ன முன்னாடி. இது ரெண்டையும் 22 + 9 தான் வந்து நமக்கு 31. 31லேருந்து +9 பண்ணோன்னா 40, 40லேருந்து +9 பண்ணோன்னா 49, 49லேருந்து +9 பண்ணோன்னா 58. ஸோ 58ங்கிறது எங்கே இருக்குது, ஆப்ஷன் டியில் தான் இருக்குது. ஆப்ஷன் டிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். 25வது கொஸ்டின். 25வது கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, IB16 is related to ME13. அதே போல் OH25ங்கிறது SK22ஓட ரிலேட் ஆகியிருக்கு. அதே போல் UN28ங்கிறது எப்படி ரிலேட் ஆகியிருக்கும் அப்படிங்கிறத கேட்குறாங்க.
எப்படி சால்வ் பண்ணலாம்? ஆப்ஷன்ஸை பார்த்தா ஏதாவது ஒரு 2 சம்மை ஏதாவது ஒரு 2 ஆல்ஃபபெட்டை சால்வ் பண்ணுற மாதிரி தான் இருக்குல்ல. சரி, சால்வ் பண்ணிடலாம். ஐயோட பொசிஷன் வேல்யூ 9. இதை எப்படி கோட் பண்ணிக்காங்க? எம்னு கோட் பண்ணிக்காங்க. எம்மோட பொசிஷன் வேல்யூ 13. இப்போ ப்ளஸ் 4ங்கிறது தான் இது. பியோட பொசிஷன் வேல்யூ என்ன? 2. ஈயோட பொசிஷன் வேல்யூ 5. இதுலேருந்து ப்ளஸ் 3 பண்ணியிருக்காங்களா? இங்கே 16, இங்கே 30. இங்கேயும் என்ன பண்ணியிருக்காங்க? -3 பண்ணியிருக்காங்க. இங்கே +3 -3. ஸோ +4 +3 -3ன்னு பண்ணியிருக்காங்க. அதாவது +4 +3 -3. இப்போ UN28. யூவோட பொசிஷன் வேல்யூ என்ன? 21. 21லேருந்து +4 பண்ணோன்னா 25. 25th பொசிஷனில் என்ன ஆல்ஃபபெட் இருக்குது? ஒய்ங்கிற ஆல்ஃபபெட் இருக்குது. இது ரெண்டுலேயுமே ஒய்க்யூன்னு இருக்குது. அப்போ செகண்ட் ஆல்ஃபபெட் கியூங்கிறது நமக்கு தெரிஞ்சிச்சு. அப்போ என்லேருந்து என்ன நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். இதுலேருந்து -3 பண்ணோன்னா நமக்கு 25. ஸோ 25ங்கிறது எங்கே இருக்குது? இங்கே தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி இல்லை, ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். 26th கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? டவுன் ஜி இஸ் டு த நார்த் ஆஃப் எஃப். இது டைரக்ஷன் சம் தான், ஆனால் இது டிஃப்ரெண்ட்டான டைரக்ஷன் சம்ஸ். இந்த மாதிரி சம்ஸும் நிறைய கேட்குறாங்க. இதையும் பார்த்து வச்சுக்கோங்க, ஃப்ரீயாக விட்டுட்டு போயிடாதீங்க. இது கொஞ்சம் சில டைம் இப்போ நம்ம நார்மலாக சால்வ் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். ஒரு ப்ரெஷரில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எக்ஸாம் சென்டர்லேருந்து சால்வ் பண்ணுறப்ப சில டைம் கன்ஃபியூஸ் ஆயிரும், தப்பாக மார்க் பண்ணிட்டு வந்துடும். சரிங்களா? டவுன் ஜி இஸ் டு த நார்த் ஆஃப் எஃப். எஃப்போட நார்த்தில் டவுன் ஜிங்கிறது இருக்கான். அடுத்து என்ன சொல்கிறாங்க? டவுன் ஹெச் இஸ் டு த ஈஸ்ட் ஆஃப் டவுன் எஃப். டவுன் ஹெச்ங்கிறது எங்கே இருக்குது? எஃப்போட ஈஸ்ட்டில் இருக்கான். டவுன் ஐ இஸ் டு த நார்த் ஆஃப் டவுன் ஹெச். டவுன் ஐங்கிறது எங்கே இருக்குது? டவுன் ஹெச்சோட நார்த்தில் இருக்குது. டவுன் ஜே இஸ் டு த ஈஸ்ட் ஆஃப் டவுன் ஐ. டவுன் ஜேங்கிறது எங்கே இருக்குது? டவுன் ஐயோட ஈஸ்ட்டில் இருக்குது. அடுத்து என்ன சொல்கிறாங்க? டவுன் கே இஸ் டு த. டவுன் கே எங்கே இருக்கான்? ஜேவோட ஈஸ்ட்டில் டவுன் கே இருக்கான். இப்போ சரியாக போச்சா? வாட் இஸ் த பொசிஷன் ஆஃப் டவுன் கே வித் ரெஸ்பெக்ட் டு டவுன் எஃப். டவுன் எஃப்லேருந்து பார்க்குறப்ப டவுன் கேவோட பொசிஷன் என்னன்னு கேட்குறாங்க. இதுதான் அப்போ சென்டர் பொசிஷன். சென்டர்லேருந்து பார்க்குறப்ப கேங்கிறது எங்கே இருக்குது? நார்த் ஈஸ்டில் இருக்கா? ஸோ நார்த் ஈஸ்ட்டுங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஏன்னா ஜிங்கிறது நார்த்தில் இருக்குது, கீழே எதுவும் இல்லை. ஈஸ்டில் ஹெச்ங்கிறது இருக்குது. அப்போ நார்த்தும் இல்லாமல் ஈஸ்ட்டும் இல்லாமல் நார்த் ஈஸ்டில் தான் கேங்கிறது இருக்குது. சரியாப்பா? இப்போ அடுத்த கொஷின் 27th கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க? ஆல்ஃபபெட்டிக்கல் கிளஸ்டர் கொடுத்துட்டாங்க. சால்வ் பண்ணிடலாம். இப்போ ஆப்ஷன் ஏ எடுத்து சால்வ் பண்ணலாமா? டீங்கிறது 20ன்னு கொடுத்துட்டாங்க. 20யா? ஓவோட பொசிஷன் வேல்யூ 15. என்னோட பொசிஷன் வேல்யூ 14. ஐயோட பொசிஷன் வேல்யூ 9. என்ன பண்ணியிருக்காங்க? -6. 15லேருந்து -6 பண்ணால் 9. இப்போ ஆப்ஷன் ஏ வந்து -6 -6ங்கிற மாதிரி கோட் பண்ணியிருக்காங்க. ஆப்ஷன் பி எடுத்து சால்வ் பண்ணலாம். யூவோட பொசிஷன் வேல்யூ 21. பியோட பொசிஷன் வேல்யூ 16. ஓவோட பொசிஷன் வேல்யூ 15. ஐயோட பொசிஷன் வேல்யூ 9. இங்கே என்ன பண்ணியிருக்காங்க? இங்கே -6 பண்ணிட்டாங்க, ஆனால் இங்கே -7ங்கிறது பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சி என்னங்கிறத எடுத்து பார்த்தோம்னா தான் எது கரெக்டுங்கிறது நமக்கு தெரியும். வியோட பொசிஷன் வேல்யூ 22. கியூவோட பொசிஷன் வேல்யூ 17. பியோட பொசிஷன் வேல்யூ 16. கேவோட பொசிஷன் வேல்யூ 11. இங்கே என்ன பண்ணியிருக்காங்க? -6ங்கிறது பண்ணியிருக்காங்க, இங்கேயும் -6 பண்ணிட்டாங்க. அப்போ ஆப்ஷன் பி தான் தப்பாக இருக்குது. -6 -7 இருக்குது. 28th கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? LMN OQR மற்றும் S ஆகிய 7 நபர்கள் ஒரு கிடைவரிசையில் வடக்கு நோக்கி ஒரு ஹரிசாண்டல் பொசிஷனில் 7 பேர் உட்காந்துருக்காங்கன்ட்டாங்க. சரி, அடுத்து என்ன சொல்கிறாங்க? எல் மற்றும் ஓக்கு இடையில் 3 நபர்கள் மட்டுமே அமர்ந்துள்ளனர். எல்லுக்கும் ஓக்கும் நடுவில் 3 பேர் தான் உட்காந்துருக்காங்கங்கிறாங்க. நம்ம இப்படியே போடுவோம். 1 2 3 4. அப்போ 3 பேர் தான் உட்காந்துருக்காங்கன்னா 4வது ஓ உட்காந்துருப்பாங்களா? அடுத்து என்ன சொல்கிறாங்க? எண்ணின் வலதுபுறத்தில் ஒருவரும் அமரவில்லை. எண்ணோட வலதுபுறத்தில் யாருமே உட்காரலன்ட்டாங்க. அப்போ எல்லாருமே இடதுபுறத்தில் தான் உட்காந்துருப்பாங்க. என்னோட வலதுபுறத்தில் யாருமே உட்காரல. அடுத்து என்ன சொல்கிறாங்க? என் மற்றும் ஓக்கு இடையில் ஒருவர் மட்டுமே, எண்ணுக்கும் ஓக்கும் நடுவில் ஒருத்தர் மட்டும் தான் உட்காந்துருக்காங்க. எம் என்பவர் கியூ மற்றும் எல்லு
ஆகியோர் உடனடி அருகாமையாளர் ஆவர். யாரு? எம்ங்கிறவங்க Q மற்றும் Lக்கு. எம்ங்கிறவங்க Lக்கும் Qக்கும் நடுவில் உட்காந்துருக்காங்கன்ட்டாங்க. அடுத்து என்ன சொல்றாங்க? ஆர் என்பவர் ஓவின் உடனடி இடதுபுறத்தில் ஓவோட உடனடி இடதுபுறத்துல ஆர் உட்காந்துருக்காங்க. அப்ப இங்க யார் வருவா? எஸ் ஒருத்தர் தான் மிஸ்ஸிங். எஸ் என்க்கு பக்கத்துல உட்காரலாம். இப்ப கொஸ்டின்ல என்ன கேக்குறாங்க? எஸ் மற்றும் எல்லுக்கு இடையில் எத்தனை நபர்கள்? எஸ்ஸுக்கும் எல்லுக்கும் நடுவில் எத்தனை பேர் உட்காந்துருக்காங்க? 4 பேர் உட்காந்துருக்காங்களா? ஆப்ஷன் சி 4ங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். 29வது கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க? ஹெச்கே கேக்யூன்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன்ஸ் அனலைஸ் பண்ணி ஆட் ஒன் அவுட் தான் என்னன்னு கேட்குறாங்க. ஹெச்சோட பொசிஷன் வேல்யூ 8, கேவோட பொசிஷன் வேல்யூ 11. கேவோட பொசிஷன் வேல்யூ 11, கியூவோட பொசிஷன் வேல்யூ 17. என்ன பண்ணியிருக்காங்க? +3 பண்ணியிருக்காங்க. இங்கே +6 பண்ணியிருக்காங்க. இது வந்து ஆப்ஷன் ஆப்ஷன் பியில் என்ன பண்ணியிருக்காங்க? டியோட பொசிஷன் வேல்யூ 20, டபிள்யூவோட பொசிஷன் வேல்யூ 23. இங்கே எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்களா? எஸ்ஸோட பொசிஷன் வேல்யூ 24. இங்கே ஏன்னு கொடுத்துருக்காங்க. ஏவோட பொசிஷன் வேல்யூ 27ன்னு சொல்லலாம், இல்லை 1ன்னு சொல்லலாம். இது ரெண்டுமே ஏவோட பொசிஷன் வேல்யூஸ் தான். இங்கே +4 பண்ணியிருக்காங்க, இங்கேயும் +4 பண்ணியிருக்காங்க. ஆப்ஷன் ஏ வந்து +3 +6 பண்ணியிருக்காங்க. ஆப்ஷன் பியில் +4 +4 பண்ணியிருக்காங்க. ஆப்ஷன் சி அனலைஸ் பண்ணால் தான் எது கரெக்டான ஆன்சர்னு தெரியும். ஆப்ஷன் சி என்ன கொடுத்துருக்காங்க? D4 G7 H8. 8னா +4ஆ? அப்போ இங்கேயும் +4 தான் பண்ணியிருப்பாங்களா? +4னா 11, கேவோட பொசிஷன் வேல்யூ 11. இப்போ +3 +6ங்கிறது தான் ஆட் ஒன் அவுட். ஆப்ஷன் ஏங்கிறது தான் ஆட் ஒன் அவுட். இதை ஃபுல்லாக கூட போடணுங்கிற அவசியம் இல்லை. ஃபஸ்ட் ஆல்ஃபபெட் கேவும் ஹெச்சும் கேவும் டிவி டிகே. இது ஃபர்ஸ்ட் ஒன்று சால்வ் பண்ணியிருந்தா கூட நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இங்கேயும் +4, இங்கேயும் +4, இங்கே மட்டும் தான் +3ங்கிறது இருக்குது. அதை வச்சு கூட சால்வ் பண்ணலாம். அடுத்து லாஸ்ட் கொஷின், இந்த செஷனோட லாஸ்ட் கொஷின் பார்த்துடலாம். இது வந்து நம்பர் அனாலஜி. இது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக சால்வ் பண்ணுற மாதிரி இல்லை. ஒவ்வொரு நம்பர் அனாலஜியுமே ஒவ்வொரு டைப்புப்பா. அதனால இதுக்கு இந்த டைப் தான் அப்படின்னு ஒரு பேஸ் ஃபார்மேட் இல்லை. நீங்கள் நிறைய சம் சால்வ் பண்ணுறப்போ உங்களுக்கு மைண்ட் ஓப்பன் ஆகும். அதுலேருந்து நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். இப்போ இந்த சம்மை பார்த்தீங்கன்னா, நான் யூஸ்வலாக சில ட்ரிக்ஸ் இருக்கு. ஆனால் ஒவ்வொரு சம்மே டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலுமே ஆனால் சில ட்ரிக் இருக்குது. இப்போ இந்த சம்மை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் நோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த ரெண்டு இதையும் எடுத்துக்கோங்களேன். 8,25,16, 13,35,26. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஸ்டார்ட் ஆகிற ரெண்டு நம்பருமே இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் நம்பர். இப்போ இந்த சீரீஸ் 8,25,16 எடுத்துக்கிட்டிங்கன்னா இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் நம்பர்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது 8ங்கிறது. அதே போல் 13,35,26 இந்த சீரீஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் நம்பர்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அதே போல் இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் நம்பர் எங்கே இருக்குது? சென்டர் நம்பராக இருக்குது 25ங்கிறது தான். இந்த 8,25,16லேயே இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா இந்த 25. இதில் இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 35. ஆமாவா? அப்புறம் ஒரு சின்ன விஷயம், இந்த 8ஓட இந்த 16 எப்படி கனெக்ட் ஆகியிருக்கோம்? அப்படியே இப்படியே வந்து கனெக்ஷன் மெத்தடில் நம்மளே போடுறது தான். 8 2s are 16. அப்போ 13 2s are 26. அந்த 26 இங்கே இருக்கான்னு பார்க்க போகிறோம். இருக்கா? இருக்குது. சரிங்களா? இப்போ இந்த 25 எப்படி வந்திருக்கோம்? இந்த 16ஓட எவ்வளோ ஆட் பண்ணால் நமக்கு 25 +9 ஆட் பண்ணால் நமக்கு 25ங்கிறது வருதா? அதே போல் இந்த 26ஓட எவ்வளவு ஆட் பண்ணால் நமக்கு 35 +9 ஆட் பண்ணால் நமக்கு 35. அவ்வளோதான். இவ்வளோதான், சிம்பிளான விஷயந்தான். ஆனால் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் சம்மை சால்வ் பண்ண உங்களுக்கு நிறைய டைப்ஸ் அண்ட் வெரைட்டிஸ் தெரியும். ஒரு வேளை இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்னு நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்கு உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். அதுக்காக தான் நிறைய சம் சால்வ் பண்ண சொல்கிறது. முக்கியமாக இந்த நம்பர் அனாலஜியில் ஒரு சம் 2 சம் தான் கேட்பாங்க. ஆனால் கொஞ்சம் ட்ரிக்கியாக கேட்டுருவாங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் 1 நம்ம எடுத்து சால்வ் பண்ணலாம். ஏன்னா அது நீங்கள் மைண்டில் சால்வ் பண்ணாலே உங்களுக்கு தெரியுது பாருங்கள். 15 × 2 வந்து நமக்கு 30. 30 + 9 39. அதானே பண்ணியிருக்கோம். × 2 + 9ங்கிறது பண்ணியிருக்கோம். ஸோ ஆப்ஷன் ஏங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா? ஓகே.
ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட்ப்பா. வீடியோ ஸ்டார்ட்டிங்லேயே சொல்லணும்னு நினச்சேன். ஆல்ரெடி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். மார்க் டெஸ்ட்க்கான ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது. ஒரு எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி ஒரு 3 மார்க் டெஸ்ட் ஃபுல் மார்க் டெஸ்ட் கொடுக்கலாங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். இதுக்கு கரெக்டான அனௌன்ஸ்மெண்ட் வந்து லான்ச் பண்ணதும் உங்களுக்கான ஃபுல் டீட்டெயில்டான ஒரு வீடியோ நாம் போஸ்ட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி இது ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட்டாக வச்சுக்கோங்க. ஸோ ஆர்ஆர்பி குரூப் டிக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் ரெடியாக இருங்க. நம்ம ஆப்பில் உங்களுக்கு மார்க் டெஸ்ட் ஓப்பன் ஆக போகுது. ஓகேவா? 3 மார்க் டெஸ்ட் ஓப்பன் ஆக போகுது ஈச் சண்டே. இதை பற்றின ஃபுல் டீட்டெயில் வந்து கம்மிங் வீடியோஸில் உங்களுக்கு அப்டேட்டடாக வரும். சரிங்களா? ஸோ எக்ஸாம்ஸ் கிட்ட வருது. நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். டென்ஷன் ஆகாதீங்க. கூலாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃபார் எக்ஸாம்ஸ். தேங்க்யூப்பா. அதே போல் கிளாஸ் பற்றின அப்டேட்ஸ், உங்களுக்கு கிளாஸ் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது, இன்னும் என்ன கிளாஸ் வேணுங்கிறத பற்றினும் நீங்கள் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ.